மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய், நீங்கள் பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நீங்கள் திரிஷா கூட சுத்தவே கூடாது, திரிஷா கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் நேற்று அஜித்துடைய அம்மா இறந்து போனதுக்கு நீங்கள் பார்க்க போனீங்க. ஒரு நண்பனாக நீங்கள் பார்க்க போனது எல்லாமே ஓகே தான். ஆனால் அப்படி இருக்கிற நிலைமையில நீங்கள் திரிஷாவை கூட்டிகிட்டு போனது ரொம்பவே பெரிய தப்பு. நாங்கள் என்னதான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும், ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் திரிஷாவை அப்பப்போ கூட கூப்பிட்டு போகிற ஒரு விஷயம் தான். அது மக்கள் மத்தியில் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு தீவிர ரசிகனா ஓகே, நீங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் திரிஷாவை கூப்பிட்டுட்டு போகிறது ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு சுத்தமாக வர வர பிடிக்கல. அதுதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் மக்களுடைய ஆதரவு. அவங்களும் ஒரு பெரிய ஆக்டர் தான். தல அஜித் கூட அதிகமாக ஹீரோயினியாக ரோல் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க தனியாக போனால் ஒரு விஷயமும் கிடையாது. இப்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட பிரிஞ்சு இருக்கிற ஒரு காரணத்தால் அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வந்தால் அது மக்கள் மத்தியில் என்ன சேரும்? அவங்களும் நீங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும், ஆனால் மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கும் ஓகே, எங்கள் தளபதி பண்ணுறது எல்லாமே சரிதான் அப்படின்ற அளவுக்கு வரும். உங்களை நம்பி இந்த பெரிய பதவியில் உட்கார வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கு. என்னடா நம்ம இப்படி ஒரு தப்பான ஆளை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஸ்டார்ட் ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு திரிஷாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. உங்கள் ஃபேமிலி கூட சேருங்க அப்படின்றது தான் மக்களுடைய ஒரு விஷயம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்தா ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்துக்கிறவன் தான் மக்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்றது தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. அதனால் உங்கள் ஃபேமிலி என்ன தான் நீங்கள் என்ன பிரச்சனையோ ஏதோ இல்லை உண்ணாவா இருக்கீங்களா இல்லை என்னன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நீங்கள் வாயை திறக்காத வரைக்கும் அது நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஓகே, ஃபேமிலி ஒன்றா தான் இருக்காங்க, எல்லாமே அவதூறாக தான் பரப்பிட்டு இருந்தாங்க. இல்லை இப்போக்கி நாங்களும் என் ஃபேமிலியும் என் பொண்ணு என் பையன் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அறிக்கையாவோ இல்லை ஒன்றா இருந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யார் யாரையோ போய் சந்திச்சிங்க. கூட கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் உங்கள் கூட வாழ்ந்து இருந்தவங்களை அவங்கள போய் ஒரு வாட்டி சந்தித்து அவங்க கூட ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் வெளியே விட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய வரவேற்பு இன்னும் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு திரிஷாவை கூட இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனல் சார்பாக நம்ம தலை அஜித்தோடைய அம்மா இறந்துருக்காங்க. ஆழ்ந்த இறக்கங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி கண்டினியூவான மக்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்கோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாரி கண்டினியூவாக அப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.